வருஷம் கழிச்சு நமக்கே நம்ம மூஞ்ச பார்க்க பிடிக்காது. அதனால் அவள் சொல்கிறா, எனக்கு எதுவும் வேண்டாம் கண்ணா. கண்ணன் பார்க்குறேன், கோதை உனக்கு பணமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், உனக்கு என்னதான் வேணும், என்ன வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். நான் என்ன வேணும்னு சொல்கிறேன், நீ கேளு. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமலேடியே போற்றும் பொருள் கேளாய் பேற்றம் நீ துண்ணுன் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முன்னோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம செய்தான் மற்றை நம் காமங்கள் மானாற்றிலோ மானாற்றிலோ ரெம்பாவாய். கண்ணா, நாங்கள்லாம் புறக்கணும்னு ஆசைப்படுறோம். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு நீயும் அவதாரம் பண்ணணும், நாங்கள்லாம் பிறக்கணும், உனக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணணும். எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டாள் சொல்கிறா, வேறு ஏதாவது ஆசை வந்துட போகுது, தயவு செய்து இந்த ஆசைகள்லாம் வராத நீ மாற்றிலோ ரொம்ப மாற்று. கண்ணன் வருவார், ரங்கநாதர் வருவார், மாலையிடுவார், நாமும் காத்துருப்போம். எப்போ வருவார்னு தெரியவே இல்லையே. ஒன்று பண்ணலாம், நாமே ஒரு மாலையை தொடுத்து அதை நம்ம கழுத்தில் மாட்டி சூடி கொடுத்த மாலை அவர் கழுத்தில் போட சொல்லிடுவோம். முக்கியம் கல்யாணத்தில் மாலை மாற்றிக்கிறது தானே. நான் போட்டேன்னா மாலையை பெருமாள் போட்டுட்டார்னா அப்போ மாலை மாற்றினு ஆயிடும், அப்போ கல்யாணம் ஆயிடுத்து தீர்மானம் ஆயிடும் என்ற தினம் அப்படி தான் பண்ண போகிறேன். காத்தா எழுந்ததுமே அந்த தீர்மானத்தோடு எழுந்துட்டா அழகாக தன்னை அலங்காரம் பண்ணிட்டா கல்யாண பெண்ணாட்டம். அப்படியே தன்னுடைய கையாலே பெரிய மாலையா புஷ்பங்கள்லாம் வச்சு கட்டி அந்த மாலையை தான் கழுத்தில் எடுத்து போட்டுண்டாலாம். ஜகதீஸ்வயம் கோதா தன் கழுத்தில் போட்டுக்கொண்ட மாலையை அப்படி பார்த்து அழகா இருக்குமா, இன்னைக்கு நம் கல்யாணம் நாள், நீ மாலை மாற்றிக்கணும் எம்பெருமானே பிரபோ, நான் உன்னைத்தான் நம்பிக்கேன் கோவிந்தா, நான் கொடுக்குற மாலை நீ மாற்றிக்கணும், என் சங்கட்டத்தை நீ நான் தீர்க்கணும். சங்கடஹரண கோவிந்த வெங்கடரமண முகுந்த சங்கடஹரண கோவிந்த வெங்கடரமண முகுந்த சங்காசன மூலகந்த சங்கர குரு குஹானந்த ரங்க பூர விஹாரா. இப்படியே தன்னோட மனசில் உள்ள மனோபாவங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியாழ்வார் வரார். பெரியாழ்வாருக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு பட்டண மாழை கட்டினார். அப்பா, பெருமாளுக்கு மாழை கட்டியிருக்கேன், போய் சமர்ப்பிங்கோ அப்படின்னு சொன்னாலுமே பெரியாழ்வார் வழக்கம்போது அந்த மாழை எடுத்துட்டா. வடபத்திர விவசாயம் பெருமாள் கோவில் பக்கத்துலேயே இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் சாத்தலாம். நான் அந்த அர்ச்சகர் கையில் கொடுக்குறேன். அந்த அர்ச்சகரும் மாழை வாங்கிட்டார். இப்படி பெருமாள் கழுத்தை சாத்தலாம்னு இப்படி எடுத்துன்னு பார்க்குறார். பார்த்தா கேசம் சிக்கி இருக்கு, கோதையினுடைய கூந்தல் மனம் வீசுற. இப்படி பார்க்கற, யாரோ கூந்தல் மனம் வீசிருக்கு, யாரோ சூடி கழிந்திருக்கு அவ்வளோ இருக்கு. அர்ச்சக திட்டுறார் பெரியாழ்வார, கேச வாசங்கள்லாம் சிக்கியிருக்கு, நீ போய் இப்படி போய் எடுத்துட்டு வரலாமா? யாரோ பூட்டன மழை போய் பெருமாளுக்கு போடுவாடா? தா மாலா மன்சகா விஸ்வா கேசபாஷ சமம்பிதா கோபேன மகாகாயுக்தா பிரஹதூபட்ட சூரிய. இப்படி போய் பட்டு பீரே அபச்சாரம், எடுத்துக்கோ மாழை, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் பெரியாழ்வார் கண்ணிலேருந்து பொல பொல பொலேன்னு கண்ணீர் வருது. இவ்வளோ நாளாக நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னே தெரியல. இப்படி போய் பகவத் விஷயத்தில் அபச்சாரம் நின்றுக்கிறே ஓட்டம் நேரமாக வீட்டுக்கு திரும்புறார். அங்கேயோ கோதை நினச்சிருக்கா, இந்த நேரம் எம்பெருமான் மாலையை போட்டுருப்பான்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஆகிடுத்து நினைக்கிறேன். நினச்சிட்ருக்கும் பொழுது அங்கே வந்தார் கோதை. விளையாண்டுட்டி குழந்தைத்தனமாக விளையாடிட்டு, எப்படி உன் மழை விளையாட்டு யார் எடுத்து வச்சு தெரியாது எனக்கு புடி அப்படின்னா மறுபடியும் அவசரமாக ஒரு மாலையை கட்டினார். அதை எடுத்துன்னு போகிறார். மறுபடியும் ஓட்டம் நினைமா. அதே கோவில்
அதே பெரியாழ்வார், அதே அர்ச்சகர், அதே புது மாழை கொடுத்தா சாத்த வேண்டிதானே. மாழை வாங்கினாரோ இல்லையோ அர்ச்சக முக்கிய பகவான் பிரவேசிச்சு ஆவேசிச்சு உடனே பேச தொடங்கினாராம். ஒரு குழல் கேட்கிறது, எனக்கு இந்த புது மாழை வேண்டாம். கோத்தா குண்டல சௌகந்திய சம்ருப்பியம் மழையமாகர, கோதையினுடைய கூந்தல் மனம் வீசக்கூடிய அந்த பழைய மழையை திருவர் பெருமாள் சொல்றார், எனக்கும் கோதைக்கும் உள்ள விதேபாவம் தெரியாதா? அவன் எனக்காக பிறந்ததுலேருந்து அழறாள். பெரியாழ்வாரு, உமக்கு தெரியாதா? பிறந்ததுலேருந்து எனக்காக கண்ணீர் விடக்கூடிய உன்னுடைய கோதையினுடைய மாநிலத்தில் எப்படி இருந்திருக்கும் பெரியாழ்வார்க்கு. மேனி சிலுக்குதான் பத்தியா. பக்தி பொய் கிடையாது. அப்ப ராமன் பக்தி தோங்குறார் தியாகராஜ். பக்தி பையா, பக்தி செய்தால் பகவான் கிடைப்பான் சத்தியம் பாரு. என்னோட பெண்ணை ஸ்வீகரிச்சுட்டார் போல இருக்கே, ஆசையா விடுறா. அங்கேயோ கோதை அழுதுன்னு இருக்கா. இந்த விஷயமே அழுதுன்னு இருக்கா. என்னுடைய பூமாழை கூட உன்னால ஸ்வீகரிச்சுக்க முடியல இல்லையா? என்ன எங்க ஸ்வீகரிச்சுக்க போற? நான் உன்னை கண்டு ஆசைப்படுறேன், நீ என்ன இடத்துல வந்து விளையாடலாம் போய் போல இருக்கு. இது வெறும் சித்த பிரமையா? இது வெறும் மனசுல உள்ள பிரமையா, கல்பனையா, சொப்பனமா? இதெல்லாம் பொய்யா, எனக்கு நீ கிடைக்க மாட்டியா அப்படின்னு அழுதுட்டு இருந்த கோதை தலையை தூக்கி பார்த்தா உள்ள வர பெரியாழ்வார் கூப்பிட்டுட்டு வர. கோதை, பாக்கிய வெதிமாடி, எப்பேற்பட்ட பாக்கியம். பெருமாள் மாழியை கேட்குறாருமா, கொடுமா, சீக்கிரம் கொடு. என்னப்பா ஆச்சு? எல்லாம் வந்து சொல்கிறேம்மா, போய் மாலையை சாத்தணும் அப்படின்னா பட்டுன்னு அந்த மாலையை வாங்கினா மறுபடியும் ஓட்டம் முன்னாடியுமா மறுபடியும் அதே கோவிலுக்கு வந்து பெருமாள் கழுத்தில் அந்த மாழையை போட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு பார்க்குறேன். என் பெண்ணை ஏற்றுண்டேன், என் பெண்ணோட பூமாலையும் ஏற்றுண்டேன், தாமாலையும் ஏற்றுண்ட, இனி என் பெண்ணையும் நீ தான் ஏற்கணும்.